ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்த 24 நாட்கள் அவர் வக்கரகதியாக போகிறார். அதற்கு பிறகும் கூட 6ஆம் இடத்துல 96 நாட்கள் வக்கரமாக இருக்கிறார். இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த நிலையில நம்ம குரு உச்சமடைகிறார், எல்லாருமே எல்லாமே சிறப்பாக இருக்கும், ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லாம எக்ஸாக்டா மற்ற கிரகங்களினுடைய அமைப்புகள் அத்தனையும் பார்த்து எந்த ஒரு தனி கிரகமும் ஒரு பலனை கொடுத்துறாது. அத்தனையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால்தான் நமக்கு பிடிபடும். அப்பதான் ஒரு 80% பலனை நம்ம கொண்டு வர முடியும். குரு உங்களுடைய மகர ராசிக்கு தந்தையினுடைய விஷயத்துல நிறைய குழப்பங்களும் அல்லது அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாம இருந்தால் அதெல்லாம் சரியாகும். தாயினுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். குழந்தைகள் உங்களுடைய சொற்பேச்சை கேட்பார்கள். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னாக்க தாராளமா நீங்க திருமணம் பண்ணி வைப்பீர்கள். அவர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி கல்விக்காக நீங்க ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் எதையுமே எழுத்துல பண்ணுங்க, வார்த்தையில வேண்டாம். அது மட்டும்தான் உங்களுக்கு, மற்றபடி எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். வெளிநாடு வாழ் மக்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். குறைகள் இருந்தாலும் சலுகைகள் நிறைய கிடைக்கும். அங்கு உங்களுக்கு சொந்தமான வீடு வாங்குவதற்குண்டான யோகமும் உண்டு. அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். காம்படிஷன்ஸ் தொழிலில் இருக்கிறது, எதிரில் இருப்பவர்கள் நம்மளை தாண்டி எங்கேயோ போய் தன்னுடைய சொந்த ஐடியாவை முதலீட்டாக வைத்துக்கொண்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம், கன்சல்டன்சி ஆரம்பிக்கலாம். எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு அதிச்சார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குருவாகப்பட்டவர் இந்த வருடம் 18 அக்டோபர் 2025 தொடங்கி 5 டிசம்பர் 25 வரைக்கும் அதிச்சாரத்தில் கடகத்தில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் வருகிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. இதற்கிடையில உங்களுடைய மகர ராசிக்கு 2 ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்க, 3ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்று குருவனுடைய நட்சத்திரத்திலும் குருவனுடைய ராசியிலுமே உட்கார்ந்திருக்க, இந்த காலகட்டங்களில் ஒரு மாதத்திற்கு சூரியன் 10ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய 8க்குண்டானவன் 10ஆம் இடத்தில் நீச்சமாகி 1 மாதம் இருக்க போகிறார். இந்த குருவனுடைய அதிச்சாரம் மொத்தம் 48 நாட்கள். இந்த 48 நாட்கள்ல மிதுனத்திலிருந்து அவர் நேர்கதியாக கடகத்துக்கு 24 நாட்கள் நேர்கதியாக இருக்கிறார். அடுத்த 24 நாட்கள் அவர் வக்கரகதியாக போகிறார். அதற்கு பிறகும் கூட 6ஆம் இடத்துல 96 நாட்கள் வக்கரமாக இருக்கிறார். இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த நிலையில நம்ம குரு உச்சமடைகிறார், எல்லாருமே எல்லாமே சிறப்பாக இருக்கும், ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லாம எக்ஸாக்டா மற்ற கிரகங்களினுடைய அமைப்புகள் அத்தனையும் பார்த்து எந்த ஒரு தனி கிரகமும் ஒரு பலனை கொடுத்துறாது. அத்தனையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால்தான் நமக்கு பிடிபடும். அப்பதான் ஒரு 80% பலனை நம்ம கொண்டு வர முடியும். குரு உங்களுடைய மகர ராசிக்கு 12க்கும் 3ஆம் இடத்திற்கும் உண்டானவர்.
அவர் 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் வருவது என்பது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ராகு 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு எந்த மாதிரியான கெடுதியை செய்வார்? அதை குரு தடுப்பார். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால இது அத்தனையுமே கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுனால இந்த பலன்களை பார்ப்பது மிக முக்கியம். இந்த குரு அதிச்சாரம் என்பது 48 நாட்களுக்கு மட்டும்தான் அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம பலன்களுக்கு போயிடுவோம். இந்த பலன்களை 5 விதமாக பார்க்குறோம், 5 தலைப்புகளில். முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடல், மனம், புத்தி, பிறகு என்னுடைய இமேஜ் என்னிடத்திலும் சமுதாயத்திலும் எப்படி இருக்கும். 2வது என்னுடைய சொந்த பந்தங்களும் நான், ஏன்னா அதுதான வாழ்க்கை. 3வது தொழில், வேலை, உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, இல்லை திக்கு தெரியாம திசை தெரியாம திரிவேனா அப்படிங்கிறத பார்க்கும். அதன் பிறகு லாபம், சொத்து சேர்ப்பு, ஏதாவது அசட்ஸ் வாங்கிறதுக்கு, இல்லது நம்ம சொத்துக்களில் ஏதாவது மாற்றம் வருகிறதா, வருமானம் கூடுகிறதா. 5வது படிப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது அத்தனையுமே உத்தராட்டம், திருவோணம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த குரு அதிச்சாரமானது என்ன பலனை கொடுக்கறதுன்னு பார்க்க இருக்கிறோம். முதல்ல நான் எப்படி இருப்பேன் என்றால், கலக்கத்திலும் பயத்திலும் இருந்த நான், இதுவரைக்கும் கலக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. கேத்து 7ஆம் இடத்துல இருந்ததுனால, பிறகு சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கலக்கமும் பயமும் இருந்த அந்த நிலை மாறப்போகிறது. தெளிவான சிந்தனையை கொண்டிருக்க போகின்றேன். நான் சரியாக பேசினாலும் மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்ட அந்த காலகட்டங்கள் நீங்கி, மற்றவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு, அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறைய ஆரம்பிக்கும். மனதில் நிறைய கிளேஷங்கள், கவலைகள் இருந்தன, அவைகள் குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லைகளை வெகுவாக குறைச்சிடும். நம்ம மனதில் இதுவரைக்கும் இருந்த அந்த முக்கியமாக பயத்தின் காரணியாக நம்ம பண்ணின சில காரியங்கள்ல இருக்கக்கூடிய நஷ்டங்களை நாம் ஈடு செய்து விடுவோம். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல இருந்ததுனால பண தட்டுப்பாடு, பணத்துல குழப்பங்கள், அல்லது வெளியில் சென்ற பணம் திரும்ப வரல, நம்ம கூட்ஸ் அனுப்பினது அதற்குண்டான பணம் வரல, வேலையில ஜாயின் பண்ணிட்டோம், புதிதாக வேலை ஜாயின் பண்ணினவர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஒரு நிலையில என்ன அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகலை. அதனால இது எத்தனையும் மாறும். கான்ஃபிடென்ட் கொஞ்சம் மேலே வரும். பிறகு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவு வந்துடும். அதனால இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது முதல்ல மனதில் புத்தியில் தெளிவும், மனதில் சாந்தியும், உடல்ல கொஞ்சம் தெம்பும் ஆரோக்கியமும் இருக்கும். வியாதிகள் வெகுவாக குறையும். இந்த நிலையில சூரியன் நீச்சமாக 8க்குண்டானவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, இந்த நிலையில் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக 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 உத்தமமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த 7க்குண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சூரியனாக இருந்த சூரியன் இந்த ஜாதகத்துக்கு விரோதி. தொழிலில் நிறைய குழப்பங்கள், எடுத்த முடிவுகள் அத்தனையும் தவறாக போனதெல்லாம் இப்ப சரி பண்ணக்கூடிய ஒரு புத்தி சமயோஜித்தம் வந்துடும். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது ட்ரேடிங்ல ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானத்தை, அதாவது தொழிலில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்த போகிறீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பர்சனாலிட்டி வயசு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த குரு அதிச்சாரம் முடிஞ்சு பிறகு 5 டிசம்பருக்கு அப்புறம் போகிறார்ல திரும்ப, அப்பவுமே இந்த பலன்கள் தொடரும். முதல்ல 24 நாட்கள்ல விறுவிறுன்னு நீங்க யோசனை பண்ணி நிறைய முடிவுகளை எடுப்பீர்கள். அடுத்த 24 நாட்களுக்கு குரு வக்கரம் அடைந்துன்னே கொஞ்சம் அப்படியே நீங்க என்ன பண்ணணும், அதை செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது ராகு ஆக்டிவேட் ஆயிடுவார். புதிய நட்புகள், புதிய விவகாரங்கள்ல ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்க போறோம். பராக்கிரமம், சனி நல்ல வலிமை அடைகிறார். சனியை குரு பார்க்கிறார். புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள். அதனால பர்சனாலிட்டி வைஸ் ஒரு பிரைட்டாக இருக்க போறோம். உறவுகள்ல கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த சிக்கல் எல்லாம் இப்ப நீங்க போகிறது. குரு 6ஆம் இடத்துல இருந்து குருவனுடைய பார்வை இங்க ரொம்ப முக்கியமா பாருங்க. லக்னத்தை உங்களுடைய ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால உறவுகளில் முக்கியமாக கணவன் மனைவி மற்றும் சகோதர சகோதரிகளுடைய உறவுல மேம்பாடு வரும். தந்தையினுடைய விஷயத்துல நிறைய குழப்படிகளும்
குழப்பங்களும் அல்லது அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். தாயினுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். குழந்தைகள் உங்களுடைய சொற்பேச்சை கேட்பார்கள். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னாக்க தாராளமாக நீங்கள் திருமணம் பண்ணி வைப்பீர்கள். அவர்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி கல்விக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அதிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். எதிரிகள் என்கின்ற உறவை வெல்லுவீர்கள். 6க்குண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 11ஆம் இடத்துக்கு போக போகிறார் புதன். அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கடன் நீங்கும், எதிரிகள் ஒழிவார்கள். பிறகு உண்மையான ஒரு ஆரோக்கியமான கிடைக்கும், வியாதிகள் நீங்கும். குரு வியாதியை நீக்குவார், மனதில் புத்துணர்வை கொடுப்பார். அதனால உறவுகளில் மேக்சிமம் எல்லா உறவுகள்லையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய குரு தன்னுடன் இருக்கக்கூடிய உடன் வேலை செய்பவர்கள் அவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவருடைய பேச்சை நான் கேட்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி மாறிவிடுவார். அதனால குரு உறவுகளில் மேன்மையை கண்டிப்பாக கொண்டு வருகிறார். பிசினஸ் உறவுலையும் சரி, நட்பு உறவுலையும் சரி, நல்ல புதிய மாற்றங்கள், நல்ல பார்ட்னர் கிடைப்பார்கள். முதல்ல இந்த சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னுடைய இடத்திற்கு போகிறார். இப்ப நீச்சபங்கமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு 3 நவம்பருக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவார். வியாபாரத்தில் அத்தனையிலுமே, வியாபாரம்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நட்புகள் அத்தனையுமே விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் எதுவுமே வார்த்தையாக இல்லாமல் எழுத்தாக எல்லா கம்யூனிகேஷனும் பண்ணணும். ஒன்று வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க அல்லது மெயிலில் பண்ணுங்க. இந்த உறவுகளில் முக்கியமானது திருமண உறவு. திருமணம் குயிக்காக நடைபெறும். ரொம்ப நாள் தாமதித்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதிலும் கூட உங்களுடைய 5க்குண்டான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ஆகிறார். அவர் 2 மாசத்துக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். அந்த சுக்கிரனே 10க்குண்டானவன் அப்படிங்கும்போது குருவும் சுக்கிரனும் சனியும் ஒரு காம்பினேஷன் வருது. இதுல ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்துல, சனியும் குருவனுடைய நட்சத்திரத்துல, குருவும் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே தான் அதிச்சாரமும் வக்கரமும் அடைகிறார். அது வரைக்குமே ராகுவும் சனியும் இவருடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உறவுகளை மீண்டும் மீட்டு எடுத்து, சம்டைம்ஸ் உங்க கூட இருந்தவர்கள வேலை செய்தவர்கள் உங்களுக்கு கீழே வெளியில போயிட்டு மீண்டும் கூட திரும்பி வந்து விடுவார்கள். உறவுகள் மேம்பாடு. அடுத்தது ஜாப். இந்த ஜாப், தொழில், இந்த 2ல முதல்ல ஜாப் சொல்றேன். வேலை மாற்றக்கூடிய நல்ல நேரம் அது. நான் யோசனை பண்ணி தான் சொல்றேன். ராகு இருக்கிறது எனக்கு தெரியும். 2ஆம் இடத்துல வருமானஸ்தானத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ராகு குழப்பத்தை கொடுப்பார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து எப்படா பணத்தை பறிக்கலான்னு நினைப்பார். ஆனால் ஜாபுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகிறது குருவனுடைய அருளால். இந்த நவம்பர் 3க்கு பிறகு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேலையை பேப்பர் போடணுமா, நீங்கள் இந்த மாதம் அக்டோபர் கடைசியில் பேப்பர் போட்டுருங்க. குருவனுடைய இந்த 48 நாட்களுடைய மாற்றம் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும். அதுக்கு பிறகும் கூட குரு 6ஆம் இடத்துக்கு தான் வருகிறார். மீண்டும் நல்ல வேலை, வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய வேலைகள், படிப்புக்கேற்ற தொழில், அதிலும் கூட விசேஷமாக அரசியலில் பிரவேசம் செய்வதற்கு நல்ல காலகட்டம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய சொந்த ஐடியாவை முதலீட்டாக வைத்துக்கொண்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம், கன்சல்டன்சி ஆரம்பிக்கலாம். எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே, கவர்மெண்ட்ல வரக்கூடிய எத்தனை கான்ட்ராக்ட்ஸுமே 3 நவம்பருக்கு அப்புறம் நீங்க அண்டர்டேக் பண்ணலாம், எடுத்துக்கலாம், தைரியமாக எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் மூலியமா நல்ல ஆதாயம், அரசாங்க தொழில் கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கும், கவர்மெண்ட் ஒர்க் கிடைக்கும், கண்டிப்பாக பதவியில உயர்வு கிடைக்கும். அது நீங்க ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, அல்லது ஹை லெவல் அஃபீஷியலாக இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாடு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் கௌரவம் கிடைக்கும். எல்லா அஃபீஷியல்ஸுக்கும், அது நீங்கள் சிபிஐயில் இருந்தாலும் சரி, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இடியில் இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஆர்மியில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சரர்ஸாவோ பிரின்சிபலாவோ அல்லது எந்த அஃபீஷியலாக இருந்தாலும் சரி, கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணினாலும் சரி, இபியில் இருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கும் இது ஒரு நல்ல காலம்.
இன்ஃபேக்ட் எலக்ட்ரானிக் விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல growth உண்டு. பிசினஸ் மேனுக்கு ஐடியில இருந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட், அதாவது சூரிய செவ்வாய் புதனுடைய காரக்கம் சுக்கிரனுடைய காரகத்துவம் எல்லாவற்றிலுமே லாபம் உண்டு. பிரயாணங்கள் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் உண்டு. ஆனால் முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காமிப்போம், கொஞ்சம் சோம்பல் இருக்கும். அதை நாம் வெல்ல வேண்டும். நவம்பர் 3க்கு அப்புறம் சுக்கிரன் நவந்துறார். இருந்தாலும் சனியும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் இருந்தாலும், ஏன்னா சனி ஒரு சோம்பல் கிரகமே. ஆனா அது 3ஆம் இடத்துல வரும்போது உத்வேகத்தை அடைகிறது. அதை குருவும் பார்க்கிறார், உச்ச குருவும் போது உங்களுடைய முயற்சி அத்தனையுமே பலன் கொடுக்கும். முயற்சி எடுக்காமல் இருக்க வேண்டாம். கனவு காணுங்கள். மகர ராசி அன்பர்களே, எதிர்காலத்தை பற்றின கனவை காணுங்கள். அத்துணை கனவும் நனவாகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது உங்களுக்கு. அதனால குருவனுடைய இந்த ஒரு பொசிஷன், குரு ஆக்சுவலி கேந்திரத்துல வரக்கூடாது. வந்தா பெரிய ஒரு இது கிடைக்காது. ஏன்னா அவர் சுபகிரகம், கேந்திரத்துல பெருசா இது பண்ண மாட்டார். ஆனாலும் இந்த ஜாதகத்துக்கு குரு மறைவு ஸ்தானாதிபதி, 3க்கும் 12க்கும் உண்டானவர். அவர் கேந்திரத்துக்கு வரலாம், நன்மைதான் நடக்கும். கொஞ்சம் வீடுகளில் கொஞ்சம் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் அது பிசினஸ் ரீதியாக வரும்பொழுது நீங்க வீட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம பிசினஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. வீட்டில் அது பாட்டுக்கு நடக்கும். அப்புறம் ஒர்க்லேயே ஒரு மாஸ்டர் சாணக்கியா அப்படிங்கிற பேர் எடுக்க முடியும் உங்களால். இது பெரிய கிஃப்ட் இல்லையா? பூர்வ பாத்ரபதம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு உண்டு. உத்தராஷாட நட்சத்திரக்காரர்கள் உழைப்பின் சிகரம் அப்படின்னு சொல்லி அவார்டு கிடைக்கக்கூடிய உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அத்தனையுமே, அதாவது முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருங்கிற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகங்கள்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் உங்களுக்கு குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நீங்க எதை பேசினாலும் கொஞ்சம் மண்டகணம் பிடிச்சிடுச்சோ அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏனென்றால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவனுடைய வேலை கொஞ்சம் காமிக்கும். புதிய வண்டி வாகனங்கள் உண்டு. லேண்ட் விற்க வேண்டும், தன்னுடைய சொந்த வீடு விற்க வேண்டும் அப்படின்னா தாராளமாக விற்பதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணி தருவார். வியாபார ரீதியாக அனைத்து பிளாக்கையும் ரிமூவ் பண்ணுவார். கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் அந்த கடனே உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த 48 நாள்ல ஒவ்வொரு நாளுமே எண்ணி அதனுடைய பிளான் பண்ணி நீங்க பண்ணணும். பயத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய 8ஆம் இடத்து கேத்து கொஞ்சம் பயத்தை கொடுக்க தான் செய்வார். ஆனால் அந்த கேத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, சுக்கிரன் இப்போ நீச்சபங்கம் ஆயிருக்கிறாருன்னா அது அதிர்ஷ்டம் தான். இது கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி சுதாரணமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள் நவம்பர் 3க்கு அப்புறம் தான் அவர்களுக்கு நல்ல நேரம். ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் எதையுமே எழுத்துல பண்ணுங்க, வார்த்தையில வேண்டாம். அது மட்டும்தான் உங்களுக்கு, மற்றபடி எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். வெளிநாடு வாழ் மக்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். குறைகள் இருந்தாலும் சலுகைகள் நிறைய கிடைக்கும். அங்கு உங்களுக்கு சொந்தமான வீடு வாங்குவதற்குண்டான யோகமும் உண்டு. அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். காம்படிஷன்ஸ் தொழிலில் இருக்கிறது, எதிரில் இருப்பவர்கள் நம்மளை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னா நீங்களும் ஓட ஆரம்பிக்க போகிறீர்கள். உங்களால் அவர்களை சேஸ் பண்ண முடியும். இந்த குரு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு லக்காக கொடுக்குறாரு. 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது, ராகு இருக்கிறத விட இது சுமாரான ஒரு பலனை, நல்ல பலனை தான் கொடுக்கும். அதனால கேத்து இருந்தால் பயப்பட வேண்டாம். ஆனால் சிம்மாதிபதி நீச்சமாக இருக்கிறார் இல்லையா? அதனால கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள் ரகசியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும். யாருக்கிட்டையும் போய் நம்மளுடைய பழைய விஷயங்களை சொல்லிக் கொள்ளாதீர்கள். அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தொழில் சீக்ரெட்ஸ், அப்புறம் என்ன வாய்ப்புகள் இழக்க வேண்டியதாக வந்துடும். இன்ஜினியர்ஸ், ஐடி செக்டர்ஸ், பிறகு எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட், அஃபீஷியல் இன்டெலிஜென்ஸ் பீரோஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன். அதாவது ஒரு ஆட்சியாளன் போல நீங்கள் திகழ்வீர்கள். அடுத்தது வருமானம் இருக்கா இல்லையான்னு கேட்டா கிம்பளம் நிறைய இருக்கு, நம்பர் 2 நிறைய இருக்கு. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கும். சட்டத்துக்கு புறம்ப போகக்கூடாது. இருந்தாலும் அளவுக்கு அதிகமான பணங்கள் வரும், அது நம்பர் 2வாக இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீரென்று வருமானங்கள் வரும், ஆனால் அதை கொண்டு போய் நான் எதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கேத்து இருந்தால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ராகு இருந்தால் பிடிங்கிட்டு போயிடுவார், அது வேற விஷயம்.
கேத்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கிடுவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அசையாத சொத்துக்களில் லேண்டு விஷயங்கள், வீடு விஷயங்கள் விற்பதோ வாங்குவதோ நல்லபடியாக நடக்கும். தங்க நகைகள் அல்லது வெள்ளிகள் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த 48 நாளில் அட்லீஸ்ட் 1 கிராம் வாங்குங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய முதலீட்டாக உங்களுடைய அந்த, ஏன்னா 12க்கு உண்டானவர் 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு, செவ்வாயும் அங்கே போகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். மூதாதையருடைய சொத்து, தாத்தா வழி சொத்து, பாட்டம் வழி சொத்து, கண்டிப்பாக உங்களுடைய ஷேர் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும், இருந்தாலும் சேரும். மனைவி வழி அல்லது கணவனுடைய வழியினால் உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கும். அதனால சொத்துக்களுக்கு சேர்ப்பதற்கு குறையில்லை. மகர ராசி அன்பர்கள் இந்த 48 நாட்கள் முடியும் பொழுது ஓரளவுக்கு நம்மளும் வந்து வாழ்க்கையில ஒரு அமைப்பாக ஒரு ஸ்டேட்டஸோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொண்டு வருவார் இந்த குரு. வெளியூர்களில் ஆஃபீஸ் அமைக்கிறது, அதற்கு ஒரு வீடு வாங்கிறது, அதற்கு ஒரு அசட்ஸ் வாங்கிறது, ஒரு ஷெட்டு போடுறது, ஒரு தோட்டம் அமைப்பது, இது அத்தனை இனிமேல் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. லேண்டில் இருந்த லிட்டிகேஷன்ஸ், வீடுகளில் இருந்த பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். படிப்பு விஷயத்தில் பிஹெச்டி பண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் இருந்த தடைகள் குறையும். எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதை சின்ன குழந்தைகளாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடித்த குழந்தைகள் கொஞ்சம் இப்போ மாறும். ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும்போது அவர்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த 1 வருஷம் இந்த குரு வந்த உடனே இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம். யூஜி பிஜி இந்த இரண்டுமே ஒரு அவர்களுடைய லட்சியத்தில் வந்து எந்த டிவியேஷன் இல்லாமல் மீண்டும் அவர்கள் திசை மாறுவார்கள். அதாவது மீண்டும் அவர்கள் தன் வழிக்கு மாறுவார்கள். இந்த சுக்கிரனுடைய அமைப்புனால கொஞ்சம் காதல் வயப்படுவது, அதனால கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி மாணவ செல்வங்களுக்கு இருந்தது. பரவாயில்ல. ஆனால் இனிமேல் வந்து ஒருமுகப்பட்டு படிப்புக்கு, ஏன்னா சனியை பார்த்துறாரு குரு. அதனால் சனி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்வார் 3ஆம் இடத்துல. அதுவும் குருவனுடைய ஸ்தானத்தில், குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், ராகுவும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். அதனால் வருமானம் வந்தால் நீங்கள் அதை வந்து பணத்தை நீங்கள் வந்து கணக்கில் வைத்து கொள்வதோ, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கையினால் வரவு செலவு பண்ணுறதோ வேண்டாம். அதுக்குன்னு ஒரு கணக்கு பிள்ளை போடுங்க. இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் நம்பகமான ஒருத்தர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க, நிறைய விவகாரம் பண்ணுவோம். அதனால் படிப்பிலும் அதே தான். சனியும் ராகும் ஒரே நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால டீவியேஷன் ஆகிடும். சனியும் ராகும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில விஷயத்தில் டீவியேஷன் ஆகாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கும் பொழுது அது எதுலையாவது செலவு பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு செலவு பண்ணால், ஒரு கேளிக்கைக்காக ஒரு டூர் போகலாம், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகலாம், அல்லது ஏதாவது ஒன்று ஷாப்பிங் பண்ணலான்னு போனால் கிடுகிடுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். அதனால் ஓட்ட கையாக இருக்க போகிறோம். அதை மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் சிக்கனப்படுத்திக்கணும். படிப்பில் மேலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவை. கொஞ்சம் ஒருமுகப்பட்டால் கண்டிப்பாக பிஹெச்டி இதுவும் வந்து நல்லபடியாக அமையும். நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வரும். படிப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக ரீசர்ச் ஓரியன்ட் படிப்புகள் எல்லாம் நல்ல முன்னேற்றமும், 2ஆம் தரமாக பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாம், 3வது தரமான, அதாவது 3ஆம் இடத்துல இருப்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான தரம் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய பயிற்சி என்பது அனைத்து படித்தரங்களிலும் நன்மையே செய்கின்றது. இது வந்து உண்மையிலேயே வந்து கருமேகங்கள் சூழ்ந்த இடத்தில் வந்து மேகங்கள் விலகி சூரியனை பிரகாசமயமாக பார்ப்பதற்கு சமமானது மகர ராசி அன்பர்களுக்கு கடகத்தில் குரு வருவது. அதனால இந்த குருவை நன்கு பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.